ஆந்திர மாநிலத்தில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக கோழி பண்ணைகளில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. பறவை காய்ச்சல் பரவலை தொடர்ந்து ராஜமகேந்திரம், தனுகு, வேல்பூர் உள்ளிட்ட பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் 3 மாதங்களுக்கு கோழி இறைச்சி மற்றும் முட்டை விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் மண்டலத்தில் உள்ள கோழி பண்ணைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் பண்ணையாளர்கள். குறிப்பாக கோழிகளுக்கு கிருமிநாசினி தெளித்தல், பயோசெக்யூரிட்டி முறைகளை கடைபிடித்தல் உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோழிப்பண்ணை வாசலில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கலந்த தண்ணீர் வைக்கப்பட்டு வெளியாட்களும் வாகனங்களும் அதன் வழியாக மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் கொக்கு போன்ற பிற பறவைகள் மூலம் நோய் பரவாமல் இருக்க பண்ணையை சுற்றி தடுப்புகள் அமைக்கப்பட்டு குப்பைகள் இல்லாதவாறு சுகாதாரமாக பராமரித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் பண்ணை மேற்பார்வையாளர்கள். அதிதீவிரமா நாங்க கண்காணிப்புல இருக்கிறோங்க. மற்றபடி காலையில லேபர் வேலைக்கு போகும்போது ஹியூமன் ஸ்ப்ரே, ஃபுட்பாத்து எல்லாம் பண்ணிட்டு கம்பல்சரி ஒவ்வொரு ஆளா அனுப்பிச்சு அதுக்கு பிறகுதான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மதியம் லஞ்சுக்கு வரும்போது அதே மாதிரி ஹியூமன் ஸ்ப்ரே, ஃபுட்பாத்து எல்லாமே பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் அலோவ் பண்ணுவாங்க பண்ணைக்குள்ளார. எக்காரணத்துக்கு கொண்டா வெளியாளுங்களுக்கு யாரையுமே நாங்கள் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி கொக்கு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு குப்பை பக்கத்துலேயும் நம்ம குப்பை உழுவுற இடத்துலையும் சுற்றி வலை கட்டி எந்த பறவைகளும் வராத மாதிரி பாதுகாத்துட்டு வரோம். பறவை மூலிமா தாக்குதல் தான் அதிகமாக வரும். அதனால் சுற்று வட்டாரத்தில் நம்ம இதில் சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா பறவைகள் வராத மாதிரி நம்ம தடுக்கலாம். அதே மாதிரி உள்ளே வேலை செய்கிறவங்களுக்கும் பயோசெக்யூரிட்டி ஃபோர்ஸ் மூலமா நம்ம ஹியூமன் ஸ்ப்ரே எல்லாருக்குமே பண்ணி நல்ல முறையாக பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். கோழிக்கும் அதே மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி கோழியை நல்ல ஹைஜீனிக்காக வச்சுருக்கிறோம். எந்த நோயும் தாக்காத அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டு வரோம். நாமக்கல் பகுதியில் நிலவும் தட்பவெப்பநிலை மற்றும் பண்ணைகளில் பின்பற்றப்படும் பயோசெக்யூரிட்டி முறைகளால் பறவை காய்ச்சல், நோய் கிருமிகள் ஆகியவை பரவ வாய்ப்பு இல்லை என வல்லுநர் குழு தெரிவித்திருந்தாலும் நாமக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோழி பண்ணைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சத்தியம் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் காதர் பாஷாவுடன் சத்தியம் செய்தி குழு.